அண்ணே உங்களுக்கு தெரியுங்கண்ணே, என்னுடைய பணி வேறு பணி, கட்சி பணி, ஓடுகின்ற பணி. லிஃப்ட் போல தலைவர்களை மேலே ஏற்றிட்டு போய் இறக்கி விட்டு திரும்ப கீழே வந்துதாகணும், அதான் என் பணி. இதுவரை யாரும் எனக்கு போட்டி போடுங்கன்னு சொல்ல, போட்டி போடாதீங்கன்னு சொல்ல. கண்டிப்பாக இன்னும் 2-3 நாட்கள் எனக்கு தகவல் வந்தால் சத்தியமாக உங்களிடம் சொல்லுகின்றேன். இன்னைக்கு அது போன்று யாரும் எனக்கு சொல்லவில்லை. போட்டி இடுங்கன்னு சொல்ல, போட்டி போட வேண்டாங்கன்னு சொல்லுங்க. நீங்க பாக்குறீங்கல்ல, நம்ம கூட்டணிக்குள்ள நிறைய கட்சிகள் இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்க, நம்முடைய கூட்டணிக்குள்ள கட்சிகள் அதிகம். ஒரு ஃப்ளவர் பாட்டு மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா விதப்பட்ட பூக்கள் உள்ள இருக்காங்க. ஸோ இன்னும் 2 நாட்கள் எல்லாத்தையும் நாங்கள் உறுதிப்படுத்திடுறோங்கன்னா, எல்லோரையும் நாங்கள் செட்டில் பண்ணிட்டு இருக்கோம். அந்தந்த பகுதியில் அவங்க நிற்கணும். சில பேர் லோட்டஸ் சிம்பல்ல நிற்கிறாங்க, சில பேர் சொந்த சிம்பல்ல நிற்கிறாங்க. அதனால இது பாரதிய ஜனதா கட்சிக்கு இது ஒரு பெரிய இலக்கு. இதுவரை பாரதிய ஜனதா கட்சி இத்தனை இடத்துல தமிழகத்தில் நின்னதில்லை, அத்தனை இடத்துல நிற்க போறோம். அதையும் பேலன்ஸ் பண்ணணும். முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சி ஒரு பாராளுமன்ற தேர்தலில் சரித்திரத்தில் போட்டியிட போகுது. அதையும் பேலன்ஸ் பண்ணணும். அதே நேரத்தில் ஸ்ட்ராங்கான இடத்துல இன்னொரு கூட்டணி கட்சி கேட்கிறாங்க, அதையும் பேலன்ஸ் பண்றோம். எல்லாம் ஒரு 2 நாட்கள்ல மொத்தமாக எல்லாம் முடித்த பிறகு பேசுறோம். அதற்காக ஒரு தலைவரை போட்டு அண்ணன் முருகன் அவர்களை போட்டிருக்கோம், பேசிட்டு இருக்காரு. அதனால முருகன் அண்ணன் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க. அண்ணே, நான் சொல்வது அதற்காக தனியாக ஒரு தலைவர் அண்ணன் முருகன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு போட்டிருக்கோம். அவர்கள் உங்களுக்கு விளக்கம் அளிப்பார்கள் சரியான நேரம் வரும்போது. அண்ணே, நான் அதுக்குள்ள போனா சரியா இருக்காதுங்க. அதுக்காக ஒரு பொறுப்பு ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அண்ணன் முருகன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு இருக்கு. மூத்த தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. பொன்னார் அண்ணே, ராஜா அண்ணே, வானதி அக்கா எல்லாம் இருக்கிறாங்க. சரியான நேரத்துல உங்களுக்கு தெரிவிப்பாங்க. அண்ணா, ஏன் இப்படிலாம் கேக்குறீங்க? பயங்கரமா கேட்கிறாரு அண்ணே. எத்தனை அண்ணா? எல்லாம் நாளைக்குள்ள சொல்றோம். எல்லாம் சொல்றோம். அண்ணா, பிரதமர் அவர்கள் மறுபடியும் தமிழகத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இன்னும் அதிகாரப்பூர்வமான செய்திகள் வரவில்லை. 15ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை பிரதமருடைய வருகை தமிழகத்தில் சில இடங்கள்ல இருக்கு. அதிகாரப்பூர்வமாக தகவல் வந்த பிறகு உங்களுக்கு உறுதிப்படுத்துகின்றோம். வேறங்கண்ணா?